லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆதிரா, ஏன் டல்லா இருக்க? நான் தோத்துக்கிட்டே இருக்கேம்மா. சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல. டிஜிபியும் கை விட்டுட்டாரு. அந்த கதிரும் முடியாதுன்ட்டாரு. அம்மா, இப்ப நான் என்னம்மா பண்றது? என் அப்பாவை வெளியில கொண்டு வரவே முடியாதா? அம்மா, நீ வீட்டுக்கு வா. உன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் தானம்மா சொன்ன. ஆனா இங்க வந்து ஒண்ணுமே நடக்கலையே. அம்மா, உன் பொண்ணு தோக்க கூடாதுமா. வாங்க சார். என்ன சார் திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? எங்க கேஸ் ஃபைல்லாம் வச்சிருக்கீங்க? என்ன சார் விஷயம்? உங்க அப்பா செஞ்ச தப்புக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கணும். ஏன் ஆயுள் தண்டனை மட்டும் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் விசாரிச்சு நான் பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இந்த கேஸை எடுத்திருக்கேன். என்னம்மா? சார், என்ன இப்படி பண்றீங்க? உதவி கேட்க வந்த எங்களுக்கு எதிராவே கேஸ் நடத்துறீங்களே சார், இது நியாயமா? பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சார், நீங்க சாமி படத்துக்கிட்ட இருந்து ₹1 மட்டும் எடுத்துட்டு வாங்க. அட போங்க. நான் சும்மா தான் உங்களை பயமுறுத்தினேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களோட வக்கீல். இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, உங்க அப்பா வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய வேலை. இந்த ₹1 அதுக்கான அட்வான்ஸ். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா நாங்க வந்து கேட்டப்போ முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்து எதுக்கு ஓகேன்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? அது காரணம் இருக்குங்க. என்ன காரணம் சார்? எங்க அப்பாவுக்கு ஆதரவா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? எங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாமா? வெயிட் 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 வெயிட். உங்க கேள்வி எல்லாத்துக்கும் நான் கோர்ட்ல பதில் சொல்றேன். ஆனா முதல்ல கேஸை ரீஓபன் பண்ணணும். அதுக்கு கோர்ட் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. எப்படியோ சார், நீங்க ஒத்துக்கிட்டதே எங்களுக்கு போதும். நான்லாம் ஒத்துக்கல. என்ன அந்த அகிலன் தான் ஒத்துக்க வச்சான். என்ன சார் சொல்றீங்க? அகிலன் உங்களுக்கு தெரியுமா? அவன் தான் வந்து என்கிட்ட உங்க அப்பா கேஸை எடுக்க வேணாம்னு சொன்னான். அகிலன் கண்ணுல ஏதோ தப்பு தெரிஞ்சுது. உங்க அப்பா பத்தி அவன் தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தான். அப்போ உங்க அப்பா நல்லவரதா இருப்பாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கேஸ் நான் எடுக்கிறதுக்கு அவனும் ஒரு காரணம். என்ன இது? அகிலன் சென்னைக்கு வந்துட்டான்.
அப்போ நம்மள ஃபாலோ பண்றான் தானமா அர்த்தம்? உங்களை கொல்ல பார்த்தது கூட அவனா தான் இருக்கணும். எதுக்கும் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார். சரி, நான் கிளம்புறேன். இந்த கேஸ்க்கு வந்து நான் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. எங்க அப்பாவை எனக்கு சரின்னு படாம நான் எந்த கேஸையும் எடுக்க மாட்டேன். உங்க அப்பா நிச்சயம் வெளியே வருவாரு. வரேன். கதிர் மதியழகன் கேஸை எடுத்துட்டானோ? இது எப்படி நடந்துச்சு அகிலா? எப்படி கதிர் ஒத்துக்கிட்டான்? எப்படியும் ஆதிரா கேஸ் எடுத்துக்க மாட்டான்னு கதிர் சொன்னதா நீ என்கிட்ட வந்து சொன்னல. ஆனா இப்ப கேஸ் எடுத்துட்டானே, நீ ஏன் இப்படி சொதப்புற அகிலா? ஐயோ சாரு, நான் மதியழகனை பத்தி சொன்னதை கதிர் முழுசா நம்பிட்டான். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அப்ப ஆதிரா ஏதோ பண்ணிதான் கதிரை ஒத்துக்க வச்சிருக்கா. இனி கதிர் மதியழகனை வெளியில எடுக்காம விட மாட்டானே. அப்ப ரிலீஸ் ஆயிட்டா ஆதிராவை கையில பிடிக்க முடியாது. அதே ஜோர்ல நம்மளையும் ஜெயிக்க பாப்பாளே அகிலா. இப்ப என்ன பண்றது அகிலா? கொஞ்சம் பொறுமையா இருச்சாரு. கேஸை எடுத்து நடத்துறேன்னு கதிர் ஒத்துருக்கான், அவ்வளவுதான். அதுக்குள்ள தீர்ப்பே வந்த மாதிரி ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? ஆல்ரெடி பக்காவா விசாரிச்சுதான் கோர்ட் மதியழகனுக்கு தண்டனை கொடுத்துருக்கு. அதை மாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயமா? அந்த கதிர் ஏதோ அவசரப்பட்டு இந்த கேஸ் எடுத்திருக்கான். கண்டிப்பா அவனால இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாது. தப்பு கணக்கு போடாத அகிலா. கதிர் ஒன்னும் முட்டாள் இல்ல. அவனுக்கு இந்த கேஸ்ல ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஜெயிக்க முடியும்னு தைரியமா கேஸ்ல இறங்கியிருக்கானா? சம்திங் அவனுக்கு பொடி தட்டி இருக்கு. அப்படியா சொல்ற? ஆமா அகிலா. ஒரு வேளை மதியழகனை வெளியில கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கலாம். ஆதாரமா? எப்படி சொல்ற? அகிலா, வேண்டான்னு சொன்னவன் இந்த கேஸ் அவன் எதுக்கு எடுக்கணும் அகிலா? அகிலா, இந்த கேஸ்ல ஆதிராவும் சரி கதிரும் சரி ஜெயிக்கவே கூடாது அகிலா. மதியழகனுக்கு ஆதரவான எந்த ஆதாரமும் அவங்க கைக்கு கிடைக்கவே கூடாது. அப்படி ஒரு வேளை ஆதாரம் இருந்தா அது நம்ம கிட்ட தான் இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் சாரு. இனி அவங்களோட எல்லா மூவியும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கோர்ட்ல சப்மிட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸும் கிடைக்காம அழிச்சிடலாம். ஏன் ஆதிரா அப்பனை வெளியில கொண்டு வந்துட்டா? உன் அடுத்த குறி எங்களுக்கு தான் வப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நான் விட மாட்டேன். உன் அப்பனும் உன் புருஷனும் காலம் முழுக்க ஜெயில தான் கிடக்கணும். நீ அதை நினைச்சு வெறுத்து போய் சாகணும். என்ன அண்ணி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் அந்த ஆதிராவை பத்தி தான். பாவம் என் புள்ள ஜெயில வாடிட்டு கிடக்குறான். ஆனா அவ அப்பனை வெளியில கொண்டு வரதுக்கு குஷியா சுத்திட்டு இருக்கா. இது புரியாம திருமாறனும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நினைச்சாலே வயிறெல்லாம் எரியுது. அண்ணி, ஆதிரா போற வேகத்தை பார்த்தா அவங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்துருவா போல இருக்கே. நீங்க உடனே ஆதிராவோட காதை புடிச்சு இழுத்துட்டு வந்து மறுபடியும் குடவுன்ல படுக்க வச்சாதான் ஆதிரா அடங்குவா. இப்பவே அவளுக்கு போனை பண்ணி நார் அடிக்கிறேன் பாரு. ஐயோ அண்ணி, பாத்து அண்ணி. என்னாச்சு அண்ணி? பாத்து போகலாம்ல. கால் போச்சு. இல்லையா? என்னாச்சுமா? கீழ விழுந்துட்டாங்க. என்னாச்சு? எனக்கு கீழ விழுந்துட்டேங்க. பாத்து வர மாட்டியா நீ? நான் பாத்துதான் வந்தேன். அந்த ஆதிராவோட கெட்ட நேரம் சொல்லிட்டு அடிக்குதே. என்ன பண்றது அம்மா? இப்பயே தேவையில்லாம அவளை இழுக்கிற. விட்டா அவ என்னை எமக்கிட்டயே இழுத்துக்கிட்டு போயிடுவா. அப்படி ஒரு ராசிக்காரி. அவ வெளியில போயிட்டாலும் அவ கொல்லி கண்ணு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்குது. ஐயோ, இங்க பாருடா, இப்ப தடிக்கு விழுந்துட்டேன். முதல்ல உங்க உடம்பு சரியில்லாம ஆக்குனா இப்ப என்ன குறி வச்சிருக்காளா? ஐயோ, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ. சும்மா ஆதிரா மேல பழி போடாத.
கால் இடிச்சதுக்கு என்னமோ ரயிலே வந்து இடிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. விழுந்த வேகத்துல மண்டை பொழந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் அந்த ஆதிராவோட கிறக்கம் தான். ஆமாண்டி, நீ இவளுக்கு ஜாலரா போடு. எது நடந்தாலும் ஆதிராவை குறை சொல்லிட்டு இருக்க. அத்தை, ஆதிராவால ஆபத்து இருக்குன்னு ஜோசியர் சொன்னார்ல, அவரை வர சொன்ன நீங்களே இப்படி சொன்னா எப்படி அத்தை? ஜோசியர் சொல்றது அப்படியே நடந்துருமா? அவர் நல்லதும் சொல்லுவாரு, கெட்டதும் சொல்லுவாரு. நாம தான் ரெண்டையும் பிரிச்சு பார்த்து வாழணும். அப்போ ஆதிராவால எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தான் கூறு கெட்டு போய் இடிச்சுக்கிட்டேன், அப்படிதானேமா? அதுதானே உண்மை. எனக்கும் சுபத்ராவுக்கு தான் ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னாரு. அது உன்னை எப்படி பாதிக்கும்? இப்ப சுபத்ரா ஆதிரா கூடவே தான் இருக்கா, அவளுக்கு ஒண்ணு ஆகலையே. அதே ஜோசியர் உன் நேரம் சரியில்லை, போய் குடோன்ல படுன்னு சொல்லியிருந்தா போயிருப்பியா? இதுல ஏதோ தப்பு இருக்கு. ஆதிரா அந்த வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. இப்ப அவ வெளியில போனது சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. நான் உடனே ஆதிராவை வீட்டுக்கு வர சொல்லப்ப. அம்மா, என்னம்மா சொல்ற? மறுபடியும் இந்த வீட்டுக்கா? வேற எந்த வீட்டுக்கு? அவளை பிரிஞ்சு இருந்ததெல்லாம் போதும். ஆதிரா வீட்டுக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதி வரும். அவளால உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனது பத்தாதா? உடம்பு தானே சரியில்லாம போச்சு, உயிர் ஒண்ணும் போகலையே. நீங்க உயிர் போனாதான் அதை நம்புவீங்களா அத்தை? பேசாம இருங்க, ஆதிராவெல்லாம் கூப்பிடாதீங்க. நான் நிச்சயமா கூப்பிடுவேன். என் பேத்தி இல்லாம என்னால இருக்க முடியாது. அது உனக்கு பரவாயில்லையா? உங்க ஆசைக்காக தான் அவ இவ்வளவு நாள் குடோன்ல இருந்துட்டால, அப்புறம் என்ன? இனிமே என் உயிரே போனாலும் சரி, ஆதிராவை அங்க தங்க விட மாட்டேன். நான் அவளை வீட்டுக்கு கூப்பிடுறதுதான். அத்தை, ஆதிரா, ஆதிராமா, எழுந்துடா, அம்மா கூப்பிடுறாங்க. சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்களா? எப்பமா எந்திரிச்சிங்க? விடிஞ்சிருச்சா? அம்மா, 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 உட்காருங்க. உங்களை மறுபடியும் பார்க்க முடியாதான்னு ஏக்கமா இருந்துச்சுமா. அப்புறமா நம்ம அப்பாவை ரிலீஸ் பண்ணிடலான்னு நம்ம வக்கீல. நீ என்ன சொல்ல வரேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். தேங்க்ஸ்மா. இனிமே கையோட அப்பாவை கூட்டிக்கிட்டு போற வரைக்கும் நான் நம்பிக்கையோட போராடுவோமா? அதுக்கு அவசியமே இல்லை. நீ ஊருக்கு கிளம்பு. என்னம்மா சொல்றீங்க? இப்பதான் கேஸே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ள நான் போய்? எல்லாம் நல்லதா நடக்கும். உன் அப்பா வெளியே வருவாரு. நீ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ வீட்டுக்கு கிளம்ப. அம்மா, எனக்கு புரியல. புரியும் போது புரியும். அங்க உனக்காக ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு. அதையெல்லாம் யாரு கவனிப்பா? உன் புருஷன் திருமாற இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நீ தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நீ உடனே இப்ப வீட்டுக்கு கிளம்ப. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஆதிரா, தாய்க்கு தாயா இருந்து உன்னை பாத்துக்கிற சுபத்ராவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். சுபத்ராவுடைய வாழ்க்கையை நான் பறிச்சுட்டேன். அதுக்கு தண்டனையாதான் கடவுள் ஏன் உயிரை பறிச்சுட்டாரு.
இந்த நல்லவள போய் நான் எதிரியா நினைச்சிட்டேனே. சுபத்ரா என்ன மன்னிப்பாளா? அதெல்லாம் மன்னிப்பாங்கம்மா. இருங்கம்மா, நான் எழுப்புறேன். அம்மா 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 எந்திரிங்க. அம்மா எந்திரிங்க. அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா அதெல்லாம் மன்னிப்பாங்கம்மா. எந்திரிங்க. அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா எந்திரிங்க. அம்மா 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 ஆதிரா, யார தேடிட்டு இருக்க? அம்மா 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 கனவுல வந்தாங்களா? ஆமாம்மா, அம்மா வந்து என்ன ஊருக்கு போக சொல்றாங்க. என்ன சொல்ற ஆதிரா? உன்னை வான்னு சொன்ன வெண்ணிலாவே இப்ப போன்னு சொல்றானா? கண்டிப்பா அதுக்கு காரணம் இருக்கணும். இந்த கேஸ ஆரம்பிச்சு வைக்கதான் அவ உன்னை இங்க வர சொல்லியிருக்கா. அப்போ முடிவு என்னன்னு வெண்ணிலாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்மள போக சொல்றா. அதே மாதிரி நம்ம செய்வோம். அம்மா, வெளியில சொல்லலனாலும் இந்த 2 நாள் நம்ம வீட்டையும் குழந்தையும் விட்டுட்டு என்னால அதானே? நல்லா சமாளிக்கிற. அம்மா, ஆதிரா என்னமோ இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு முதல்ல வர மாதிரி அப்படியே வாசலையே பாத்துட்டே நிக்கிற. வெளியில போன ஏமே மறுபடியும் வீட்டுக்குள்ள வருதுன்னு நாங்களே பயத்துல இருக்கோம். நீ என்ன வரவேற்பு வேற குடுக்கற? ஆதிரா ஏமா இல்லடி, இந்த வீட்டோட மகாலட்சுமி. வர்ற லட்சுமிய வாசல்ல வந்து வரவேத்தாதான் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பா. ஆதிரா குடுக்கறவ இல்ல, சந்தோஷத்தை வேரோட அள்ளிட்டு போறவ. ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அவங்க ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க. நீ வாங்க, நம்ம போலாம். நில்லுங்க. ஆதிரா வர்றப்ப நீங்க தான் முக்கியமா இங்க இருக்கணும். ஆதிரா வந்துட்டா. வா ஆதிரா. நல்லா இருக்கீங்களா பாட்டி? எனக்கு என்னம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ உள்ள வா. அகல்யா ஏதாவது சொல்லுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ வாமா. அகல்யா, நீ அமைதியா இருந்தாலும் மனசுல கோவம் இருக்குமோன்னு ஆதிரா யோசிக்கிறா. நீ ஒரு வார்த்தை வான்னு கூப்பிடு. ஆமா, அப்படியே சாதிச்சுட்டு வந்து நிக்கிறா மாலை போட்டு வரவே இருக்கிறதுக்கு. எல்லாரும் கடுப்பு கிளப்பாதீங்க. இவ ஓ மருமக தானே, வான்னு கூப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? கூப்பிடு.
அவளை வெளியில போக சொன்ன ஓவாயாலேயே உள்ள வான்னு கூப்பிடு. வாசல்லையே எவ்வளவு நேரம் நிப்பா? வான்னு சொல்லு. வா வா. ஆதிரா வா உள்ள போலாம். வாமா. அகல்யா, நீ அதிர்ஷ்டக்காரி. உனக்கு ஆதிரா நல்ல மருமகளா அமைஞ்சிட்டா. இவள உன்ன மாதிரி கோவத்துல முறுக்கிட்டு இருந்தா உன்னால சமாளிக்க முடியுமா? ஆமா, எங்களோட சண்டை போடுன்னு நீயே சொல்லிக் கொடு. சொன்னாலும் என் பேத்திக்கு சண்டை போட வராது. நீ இல்லாம இந்த வீடே களையெழுந்து போயிடுச்சுமா. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அத்தை கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு பாட்டி. ஜோசியர் சொன்ன மாதிரி என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? அடேங்கப்பா, அண்ணி என்னமா டிராமா போடுறா பாத்தீங்களா?